நீங்க தமிழக வெற்றிக்கழக ஆதரவாளர் அல்லது விஜய் ஆதரவாளர் அப்படின்னு எந்த வகையிலையும் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அங்கே மட்டும் சொன்னது இல்லாம தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் கூப்பிட்டு இனிமேல் ஜெகதீஸ்வரன் நீங்க கூப்பிடக்கூடாது. தமிழக வெற்றிக்கழகம் என்ன பெருசா செய்ய போகுது, எந்த விதமான மாற்றமும் இல்லாம இன்னொரு ஏமாற்று கட்சியாக மாறிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டதுனால இனிமேல் நம்ம பேசாம இருக்கிற அர்த்தம். எத்தனை முறை நீங்க சொன்ன எத்தனை போராட்டங்களை விஜய் இப்ப மேற்கொண்டார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் ஏற்றுக்கொண்டு வருவார். எப்படி வருவார்? டக்குனு சிரிப்பு தானே தோணுது. ஏன்னா நான் சிரிச்சேன், எப்படிங்க அது நடக்கும்? ஜான் ஆரோக்கியசாமியோட கட்சி இது விஜய் கட்சியே அல்ல. ஜான் ஆரோக்கியசாமிக்கு புஷி ஆனந்துக்கும் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கு. யார் ஒருத்தர் கொஞ்சம் அறிவோட உள்ள வந்தாலும் நம்மளை காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா 2 பேருக்கும் அவ்வளவு அறிவு இல்லை. ஆனால் விஜய்க்கே தெரியாம கொள்கை எழுதுறாங்க. லாக்அப் டெத்துக்காக நீங்க நல்லா பேசுனீங்க, நீங்க திமுக அடிச்சீங்க, ஓகே. நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய ஆட்சி அமைந்தால் இந்த லாக்அப் டெத் நடக்காமல் இருப்பதற்கு நீங்க முன்வைக்க போகின்ற விஷயங்கள் என்ன? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகாவின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் அப்படியில இருந்து அரசியல் விமர்சகராக இப்போ மாறி இருக்கீங்க. இதற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? எந்தவித அதிகாரப்பூர்வ காரணமும் எனக்கு இதுவரை சொல்லப்படவில்லை. இந்த மாற்றம் என்பது நானாக விரும்பி ஏற்றுக்கொண்ட மாற்றம் அல்ல. நம்ம ஒரு வருஷம் பயணிச்சிட்டோம், போதும் நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி முடிவுகளை மேற்கொள்ள. செய்தி தொடர்பாளராக பயணித்தேன். பிப்ரவரி 2, 2024 கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பக்கத்தில் நான் பயணித்தேன். என்னுடன் பயணித்த மற்ற தோழர்களுக்கும் சக தோழர்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்புகள் வழங்கப்பட்டன. ஒருத்தருக்கு செய்தி தொடர்பு செயலாளர், செய்தி தொடர்பு இணைச் செயலாளர், அப்புறம் கொள்கை பரப்பு துணை செயலாளர் அப்படிலாம் வழங்கப்பட்டது. எனக்கும் அன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கணும், ஆனால் அறிவிக்கப்படலை. அதற்கான காரணங்கள் இதுவரைக்கும் எனக்கு சொல்லப்படலை. நான் என்ன காரணம் தெரிந்து கொள்வதற்காக பொதுச்செயலர் புஷி ஆனந்த், அப்புறம் என்ன இந்த உள்ள கூட்டிகிட்டு வந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி 2 பேரையும் தொடர்பு கொண்டேன். 2 பேருமே இது வரைக்கும் ரீச் பண்ணவே முடியல. மெசேஜ் பண்ணேன், என்ன பல்வேறு சேனல்களை கூப்பிட்றாங்க, நான் போலாமா வேண்டாமா அப்படின்னு. வேறொரு செய்தி தொடர்பாளர் மூலமாக ஒரு செய்தியை மட்டும் அவர் கடத்தினார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் தமிழக வெற்றிக்கழக ஆதரவாளர் அல்லது விஜய் ஆதரவாளர் அப்படின்னு எந்த வகையிலையும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அங்கே மட்டும் சொன்னது இல்லாமல் தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் கூப்பிட்டு இனிமேல் ஜெகதீஸ்வரன் நீங்கள் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஜெகதீஸ்வரன் கிட்டத்தட்ட 15 வருஷமாக அரசியல் விமர்சகராக பயணித்த காலத்தினால அந்த ஊடகங்கள் என்ன பண்ணாங்கன்னா, சார் நீங்கள் அரசியல் விமர்சகராக பழையபடி வாங்க, அவங்க கட்சி எப்படியோ போகுது, உங்களுக்கு என்ன, நீங்கள் வாங்கண்டாங்க. நான் இல்லைங்க, அரசியலில் கொஞ்சம் பொறுமை அவசியம், அதனால் உடனடியாக நான் எந்த முடிவு எடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணேன். பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதமும் நான் எந்த விவாதங்கள், குறிப்பாக யூடியூப் சேனல் விவாதங்கள் எதுவுமே எல்லாமே தவிர்த்துட்டேன். ஏன்னா அந்த கேள்வி கண்டிப்பாக வரும் இல்லையா, எல்லாருக்கும் அந்த மனசு அந்த கேள்வி இருக்குது. நிறைய பேர் வாங்க உடச்சி பேசலான்னாங்க. இல்லைங்க அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். அதற்கு பிறகு ஏப்ரல் மாதம் அரசியல் விமர்சகராக பயணிச்சுட்டு இருக்கேன். அப்பொழுதும் தொலைக்காட்சி விவாதங்களில் தாவேக குறித்த பேசுபொருள் வரும் பொழுது எந்த இடத்துல ஆதரிக்கணுமோ அந்த இடத்துல ஆதரிக்க, அரசியல் விமர்சகராக நேர்மையாக என்ன செய்யணுமோ அந்த வேலையை நான் செஞ்சுட்டு வரேன். அப்படிதான் இருந்துச்சு. இப்பொழுது அது குறித்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இனிமேலும் அதை பேசாமல் தவிர்ப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று, நான் எதிர்பார்த்த அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தில் அது அடுத்த லெவலுக்கு நான் இருக்கேன் இல்லைங்கிறது வேற. நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருந்தேன். தமிழக வெற்றி கழகம் இந்த மண்ணில் பல மாற்றங்கள் நிகழ்த்த போது, விஜய் அவர்கள் பல விஷயங்களை செய்ய போகின்றார் அப்படின்னு ஒரு இருந்துச்சு. இன்னைக்கு அது என்னுடைய உளவியல் ரீதியாக மனசை விட்டு ரொம்ப அகன்றுகிட்டே இருக்கு. தமிழக வெற்றி கழகம் என்ன பெருசாக செய்ய போகுது, எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இன்னொரு ஏமாற்று கட்சியாக மாறிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு பெரிய இது ஏற்பட்டதுனால இனிமேல் நம்ம பேசாமல் இருக்கிற அர்த்தம்னு பேசுகிறேன். இல்லை, இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சொன்ன விமர்சனங்கள் இருந்தது. விஜய் அவர்கள் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனால் அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு அப்படின்னு. ஆனால் கடந்த ஒரு 2 மாதங்களாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் அடிக்கடி வெளியே வர்றாரு, நிறைய போராட்டங்கள் அறிவிக்கிறாரு. அவருடைய கட்சி நிர்வாகிகளுமே கொஞ்சம் வீரியமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் அது ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு பார்க்குறீங்களா அவங்க செயல்பாடுகள்? எத்தனை முறை நீங்கள் சொன்ன எத்தனை போராட்டங்களை விஜய் இப்போ மேற்கொண்டார். இந்த சமீபத்திய போராட்டம் ஒரு பெரிய போராட்டம். நான் அதை வரவேற்கிறேன், உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் வந்துட்டாருன்னு. அதை தாண்டி எத்தனை இடங்கள்ல போராட்ட களத்திற்கோ அல்லது போராட்டம் நடக்கின்ற இடங்களுக்கோ விஜய் பயணிச்சார் அப்படிங்கிறது ஒன்று. இந்த செயற்குழு கூட்டம் நடக்க போறதுக்கு சில மணித்துளிகளுக்கு முன்னாடி கூட என்ன சொன்னாங்கன்னா, ஆகஸ்ட் 14 தலைவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகின்றார். இந்த செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த செய்திகள் இப்ப மட்டும் இல்ல, நீங்க ஜனவரியில இருந்தே பார்த்திருப்பீங்க. ஜனவரி மாநாடுகள் நடத்த போறாரு. ஆமா, எல்லா ஊர்களுக்கும் மண்டல மாநாடுகள். நீங்க விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சோடனே அடுத்த மாநாடு மதுரை, அதுக்கு அடுத்த மாநாடு தூத்துக்குடி, இப்படின்ட்டு பல நேரங்களில் பல செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். சில நேரங்கள் நாங்களே அதை கூட பேசியிருப்போம். ஆமாங்க நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. 10 மண்டல மாநாடுகள்,
பல இடங்களில் பொதுக்கூட்டங்கள், இத்தனை கொள்கை பரப்பு கூட்டங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டாங்க, பேச்சாளர்கள் தயார் பண்ண. என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரு பில்டப்பாக தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு. இது நடக்க போகுதுன்னு ரொம்ப பிரதானமான ஊடகங்களில் சிலர் வந்து அது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து இவங்க சொல்ல வைக்கிறாங்களா இல்லை அவங்களா ஒரு அதீத ஆர்வத்தில் சொல்றாங்களாங்கிற தெரியல. இப்பொழுது இந்த செயற்குழு கூட்டம் முடிஞ்சவன என்ன சொன்னாங்க, அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி ஆகஸ்ட் இல்லைங்க செப்டம்பர்ல இருந்து தலைவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகின்றார். அதுக்கு முன்னாடி ஒரு மதுரையில் ஒரு மாநாடு நடத்த போகுது. இப்போ இதே காட்சியில் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்த போதுன்னு ஒரு 2-3 மாசத்தை இப்படியே கடத்தி ஆனால் அப்போ உண்மையிலேயே ஷூட்டிங் இருந்துச்சு அவருக்கு. அதனால புரிஞ்சுக்க முடிஞ்சு ஷூட்டிங் முடிஞ்சது. அவரோட கமிட்மெண்ட் அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் வந்து மீறண்டா நான் சொல்ல மாட்டேன். அவருடைய வார்த்தைகள் படி 2 படத்தோட கமிட்மெண்ட் இருக்கு. இந்த கமிட்மெண்ட் முடிச்ச உடனே நான் முழு நேர அரசியல்வாதியாக வந்துருவேன். அதானே அவர் சொன்னார். அவரோட முதல் கடிதத்தில் நான் வந்து அரசியல் எனக்கு ஒரு மாற்றுத் தொழிலோ அல்லது பொழுதுபோக்கு அல்லன்னு சொல்லி வந்தார். ஸோ அதை நான் நம்பினேன். இந்த படத்தோட ஷூட்டிங்கும் மே மாதம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து மே, ஜூன், ஜூலை, ஜூலையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜூலையோட மிடில் பேசிட்டு இருக்கோம். இந்த கட்சியோடைய இன்னொரு பொதுச்செயலாளருக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களை என்ன பேசினார் ஒரு தொலைக்காட்சி வாதத்தில், தொலைக்காட்சி பேட்டியில் பேசும்பொழுது, ஜூன்ல இருந்து எங்களோட செயல்பாடுகளை பாருங்க, நாங்கள் ஜூன் டு டிசம்பர் அதில் தான் நீங்கள் வந்து எங்களை மதிப்பிட முடியும்னு சொல்லி சொன்னார். ஜூன் மாதம் என்ன நடந்தது? இப்போ ஜூலையில் இந்த போராட்டம், இந்த அஜித்குமாரோடைய இந்த மரணம், இந்த படுகொலை நடந்த காரணத்தினால் அவர் வந்து வெளியே வர்றாரு. அது ஒரு போராட்டமாக அறிவிக்கிறாங்க. ஏன்னா இப்பயும் நீங்க வராம வீட்டில் இருந்தீங்கன்னா என்னதான் நீங்க பண்றீங்கன்னு ஒரு கேள்வி எழுந்துரும். நீங்க சொன்னீங்களா அவர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்ன கட்சி செயல்பட்டு தாங்க இருக்கு. கட்சி வந்து செயல்படாமல் இல்லை சொல்ல மாட்டேன். அந்தந்த ஊர்களில் செயல்படுறாங்க. பெரிய ஃபோக்கஸ் இல்லைன்னா கிடைக்காது. ஏன்னா இப்போ வந்து விஜய் அவர்கள் களத்திற்கு வருவதும் வேறொரு மாவட்ட செயலர் களத்திற்கு வந்து வேறுபாடு இருக்குல்ல. அது பெரிய ஃபோக்கஸ் வந்து ஒரு பிரதான ஊடகத்திலேயோ ஒரு யூடியூப்ல எடுத்து பேசணும்னு பேச மாட்டாங்க. விஜய் வரும்போது அது பெரிய பேசு பொருளாக மாறும். கட்சி செயல்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் பல நேரங்களில் அந்த கட்சியோட செயல்பாடுகளை தடுப்பவர்களாகவே இவங்க இருக்கிறாங்க. என்ன நாங்கள் செயல்பட ரெடியாக இருக்கோம்னா கூட இல்லை வேண்டாம் பேசாமல் இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு தடுக்கப்பட்டே இருக்கு. விஜய் அவர்கள் இந்த ஒரு இதுக்கு வந்துட்டாரு. இதற்கு பிறகு செப்டம்பர்ல வருவாருன்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை. நான் எப்படி பார்க்குறேன்னா, சுற்றுப்பயணம்ங்கிறது கூட இப்போ நீங்க பரந்தூருக்கு போனார், கேரவன்ல போனார், அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்ல மட்டும் பேசிட்டு போயிடுவாரு. இறங்கி இப்போ நம்ம உதாரணத்திற்கு ஒரு ஒரு கண்டெம்பரரியா அண்ணாமலை போனார் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம அங்கே ராகுல் காந்தி போனார், பாரத் ஜோடோ யாத்திரை போனார். நீங்க வந்து தெலுங்கு ஆந்திராவில் போன ஜெகன்மோகன் ரெட்டி, நரேஷ் போனார். இந்த மாதிரியான ஒரு பெரிய சுற்றுப்பயணம் நடைபெறும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ முதலமைச்சர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போறாரு, இங்க ஸ்டாலின் போறார். அந்த மாதிரியான ஒரு பயணமாக இருக்குமாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால இன்னும் அவர் கூடுதலாக வெளிப்பட வேண்டும் ஒரு ஆசை இன்னைக்கும் இருக்கு. ஆனால் அது நடக்குமாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. உங்களை போன்றவர்கள் வெளியேறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் சொல்லப்படுது. இது உங்களுக்கு, அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். கண்டிப்பா. ஆக்சுவலா ஒரு காலகட்டம் வரைக்கும் தாவேக அதிமுக கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூழல் இருந்தது. ஸோ நீங்க எல்லாம் அதற்கு ஆதரவான நபர்கள். அப்ப அந்த வாய்ப்பு இல்லாம போனதுக்கு அப்புறமா அதிமுக ஆதரவா இருக்கிறவங்க எல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மைதான் இல்ல? அந்த கட்சியில செய்தி தொடர்பாளராக பயணித்ததுல அதிமுக குறித்து தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசிய ஒரே ஆள் ஜெகதீஸ்வரன் மட்டும்தான். அதிமுக ஒரு ஊழல் கட்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழல் கட்சின்னு நான் எத்தனையோ ரெஃபரன்ஸ் எடுத்து காட்டுறேன். ஊழல் கட்சின்னு பேசினேன். ஒரு விவாதத்துல, ஒரு மக்கள் மன்ற விவாதத்துல அதிமுக ஒரு கட்சியான்னு பேசினேன். அதுக்கு பிறகு அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க பிரதர், நம்ம கூட்டணிக்கு போறதா இருக்கும். நான் சொன்னேன், எப்படிங்க கூட்டணிக்கு நீங்க போவீங்க, அவங்க ஒரு ஊழல் கட்சி தானே நான் சொல்லி கேட்டேன். இல்ல நம்ம வந்து அவங்க சபார்டினேட்டா நமக்கு வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் ஏற்றுக்கொண்டு வருவார். விஜய முதலமைச்சரை ஏற்று எடப்பாடி வருவார். எப்படி வருவார்? இந்த கேள்வி டக்குனு சிரிப்பு தானே தோணுது. எனக்கு நான் சிரிச்சேன், எப்படிங்க அது நடக்கும்? எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து விஜய் முதலமைச்சராக அந்த களத்துல போராடிட்டு இருக்காரா? அவர் கிட்டத்தட்ட அவர் கடைசி தேர்தல், ரொம்ப முக்கியமான தேர்தல், எப்படியாவது முதலமைச்சராக கூட அவர் முயற்சி பண்றாரு. கடைசி தேர்தல் இந்த சென்ஸ் அவர் வயதாகுது அவருக்கும். அப்படி நான் சொன்னேன். இல்ல பாருங்க பிரதர், நான் வந்து பயங்கரமான பாம்பு வச்சிருக்கேன், குண்டு வெடிச்சிரும், களம் மாறிடும், என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க, டைம் பாம்பு வச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லி சொன்னார் ஒருத்தர். ஆனா அப்படி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அதிமுகவை எதிர்த்தவன் நான். அந்த கணக்குல வேணா வெளியே அமைச்சிருக்கலாம். இவன் வந்து இந்த கூட்டணி நாளைக்கு அமைஞ்சா இதை ஏத்துக்க மாட்டான். நீங்க சொல்லப்ப ஐயனாதான் என்ன சொன்னாரு, இந்த கூட்டணி வேண்டாங்க, நீங்க ஏன் கூட்டணிக்கு போறீங்க, தனிச்சு போங்க. முதல் தேர்தல் என்பது நீங்க தனிச்சு போங்க, உங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு, தனிச்சு போங்கன்னா அதற்கு வந்து நீங்க தனிச்சு போனீங்கன்னா ஓட்டு பிரிஞ்சு திமுக வந்துருங்கிறது அர்த்தம் இல்லை. நீங்க உங்களுக்கு நல்ல வாக்கு வங்கி இருக்குங்க, நல்ல பிரசன்ஸ் இருக்கு. அவர் ஐயனாதான் என்ன பேச, திமுகவே அதிமுக அடிச்சார்ல, அவர் ஈக்குவலா அடிச்சாரு, பாஜகவையும் அடிச்சுட்டு விஜய் ஒரு பிரதானமான ஃபோர்ஸ்ன்னு சொல்லி தான் பேசினாரு. ஆனால் அதில் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை. எந்த ஒரு புதிய கட்சிக்குங்க நம்பிக்கை முதல்ல வேணும்ல. நம்ம வந்து ஜெயிக்கல, பட் அந்த நம்பிக்கையை விதைக்கணும்ல. நான் பிரைமரி ஃபோர்ஸ், நான் பிரதானமான ஃபோர்ஸ்னு இன்னைக்கு செயற்குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு பேச, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு டே 1ல நீங்க சொல்லணும்ல, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் 234 ஆள் போடுவேன், 234 வேற யாரும் கூட்டணி வந்தா நான் அவங்களை சேர்த்துக்கிறேன் அப்படி நீங்க பேசணுமா? இல்ல நான் கூட்டணி நம்பி தான் இருக்கேன், என் கட்சி ஆரம்பிச்சதே கூட்டணி நம்பி மட்டும்தான், கூட்டணிக்காக தான் நான் செயல்படுறேன் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா அது எப்படி பார்க்கப்படும்? நீங்க இன்னொன்னு, திமுக பாஜக இவங்க 2 பேரையும் நல்ல ஃபோர்ஸா எதிர்க்கிறாங்கன்னு பாஜகவோட சில பேர் மாற்று கருத்து வைக்கிறாங்க. பாஜக ஃபோர்ஸா எதிர்க்கிறாங்க. காங்கிரஸ் பத்தி ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? நீங்க
நீங்கள் மே 17ஆம் தேதி நீங்கள் வந்து ஈழப்போராட்டம் குறித்து நீங்கள் வந்து நினைவேந்தல் குறித்து ஒரு பெரிய ட்வீட் ஒன்று எழுதுறீங்க, போஸ்ட் போடுறாரு, திமுகவை அடிக்கிறீங்க. ஓகே, சந்தோஷம். காங்கிரஸ்ங்கிற வார்த்தை கூட வரல. ஒருவேளை அவங்க இங்க வந்துருவாங்கன்னு ஒரு அதுதான் சொல்றேன். நீங்க அது கரெக்ட் தாங்க. அப்ப நீங்க யாருக்கு உண்மையா இருக்கீங்க? அப்ப ஈழ மக்களுக்கு குறித்து உங்களுக்கு பார்வை இல்லையா? அப்ப பாதிக்கப்பட்ட மக்கள், கொன்று குவிக்கப்பட்ட மக்கள் குறித்து உங்களுக்கு பார்வை இல்லை. எனக்கு காங்கிரஸோட கூட்டணி வேணும்ப்பா, அதுக்கான காங்கிரஸ் பத்தி பேச மாட்டேன். இது எந்த விதமான நிலைப்பு? யாருக்காக நீங்க அரசியல் செய்றீங்க? இல்ல, இப்ப அரசியல் அப்படிங்கிறது இப்ப நமக்கு உடனடி சொல்யூஷன் ஏதோ அதுக்கு தானே. கரெக்ட் தாங்க. நீங்க எலெக்ஷன் டயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போலாங்கிறது வேற. நான் எப்பயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே வாழ்வேங்கிறது எப்படி சரியா செயல்படும்? நீங்க இப்ப கூட்டணியில் நம்ம என்ன விமர்சிக்கிறோம்? நீங்க திமுக கூட்டணி கம்யூனிஸ்டோ விசிகவோ நீங்க எப்பொழுதுமே கூட்டணின்னு நினைக்காதீங்க, வெளியே வந்து விமர்சிங்க. ஆளுங்கட்சியை நீங்களாம் கேள்வி கேளுங்க தானே நம்ம சொல்றோம். ஒரு பொது பார்வையாளர் நம்ம என்ன சொல்றோம்? இப்ப நீங்க சாம்சங் போராட்டத்தை கம்யூனிஸ்ட் எடுக்கும் போது நம்ம ஆதரவா நிக்கிறோம். இப்படிதாங்க நீங்க போராடணும். நீங்க எப்பயுமே கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. திருமாவளவர்கள் தோழமை சுட்டுதலையே பண்ணிட்டு இருக்கீங்க, வீரியமா வந்து எப்பயுமே நீங்க கூட்டணியில் இருக்கீங்க. கூட்டணி நேரத்துல நம்ம வந்து இந்த கூட்டணி கணக்குகள் ஒன்றாக சேர்ந்தால்தான் மக்கள் வாக்களிப்பார்கள்ங்கிறது வேற. நீங்க வந்து கூட்டணியில் இருக்கிறவங்களே இந்த விமர்சனம் வைக்கும் போது கூட்டணிக்கு வருமா வராதான்னு தெரியாத ஒரு கட்சிக்கு நீங்க தொங்கிட்டு இருக்கீங்கல்ல, அது எவ்வளவு கேவலம். காங்கிரஸ் வந்துடும், கவலைப்படாதீங்க. காங்கிரஸ் சார் உங்களை நோக்கி காங்கிரஸ் வருது சார், சார் திருமாவளவன் வந்துருவார் சார், சார் கம்யூனிஸ்ட் வந்துருவார் சார், சார் மதிமுக வந்துருவார் சார் அப்படின்னா நீங்க எதுக்கும் நிலைப்பாடுகளே எடுக்க முடியாது. எந்த பிரச்சனையும் நிலைப்பாடே எடுக்க முடியாது. நான் பேசாம அமைதியா இருக்கேன், எல்லா கட்சிகளும் நோக்கி வர மாதிரி இருக்காங்க, திமுக மட்டும்தான் நான் பேசுவேன், பாஜக மட்டும் தான் பேசுவேன், வேற பொது பிரச்சனைகள் குறித்து நான் பேச மாட்டேன். இல்ல நான் போராட்டம் நடத்தினா கூட திமுக ஆட்சியில் நடந்த படுகொலைகளை பத்தி நான் இந்த கஸ்டோடியல் டெத்ஸ் பத்தி பேசுவேன். ஆனா அதிமுக நடந்த கஸ்டோடியல் டெத்ஸ் பத்தி நான் பேச மாட்டேன். ஏன்? ஏன்னா அது கூட்டணி வந்தாலும் வருவாங்கன்னு சொல்றாங்க. பாஜகக்குள்ள இருந்தா கூட அவங்க வருவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ உண்மையில் இன்னைக்கு வரைக்கும் நான் எதிர்க்கிறது இந்த மாதிரி கூட்டணிக்கு போகாதீங்க. உங்களுக்கு தனிச்ச ஒரு பலம் இருக்குல்ல, அதை ப்ரூவ் பண்ணுங்க. இப்ப எல்லாரும் மும்மணி போட்டி சொல்றாங்களா, அது என்னைக்கோ நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கலாம். நான் பிரைமரி ஃபோர்ஸ், எனக்கு எதிரி வந்து இன்னைக்கு திமுக மட்டும்தான் அப்படின்னு நீங்க டிக்ளேர் ஒரு இடத்துல சொன்னார்ல, அதை ஸ்ட்ராங்கா டே ஒன்லயே நீங்க சொல்லி வந்திருக்கணும்னு சொல்றேன். அந்த துணிச்சல் உங்கள்கிட்ட ஏன் இல்லைங்கிறத என்னோட கேள்வி. ஸோ அதனால நீங்க இப்படி வச்சீங்கன்னா அது உண்மையிலேயே என்னை போன்றவர்கள் எல்லாம் இந்த கூட்டணி எதிர்த்த காரணத்தில் வேண்டுமானால் எனக்கு ஓரம் கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கும் ஆசை இருக்கு, எப்படியாவது அதிமுக வந்துடும், அதிமுக பிரிச்சுட்டு வந்துருவாங்க, அவங்க கூட நம்ம கூட்டணி போறோம்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஓகே, நீங்க அதிமுக கூட கூட்டணி போக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சிலர் உங்கள்கிட்ட சொன்னதா சொல்றீங்க. இப்போ விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் விஜய் வந்து அழைப்பு விடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் கூறப்படுது. நீங்க ஒரு அரசியல் விமர்சகரா இன்னுமே டச்ல தான் இருப்பீங்க. ஆமா, அது உண்மைதானா? அந்த கருத்து அவங்க எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறாங்க. அவங்க விசிக எதிர்ப்பு, நீங்க விஜய் தலைவரா எடுத்துக்கிட்டு யார் வந்தாலும் ஓகே தான் எக்ஸப்ட் திமுக அண்ட் டிஎம்கே அண்ட் பிஜேபி. இதை தவிர யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். அவங்க எல்லாமே எங்களோட நேச சக்தி தான். அதில் வந்து எங்களுக்கு பெரிய கொள்கை முரண்பாடுகள்லாம் கிடையாது. அது பாமக வந்தாலும் சரி, விசிகே வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் வந்தாலும் சரி, மதிமுக வந்தாலும் சரி, எல்லாம் ஏற்றுக்கொள்வார். ஆனால் இவங்க எப்படி வருவாங்க? இந்த கூட்டணிங்கிறது ஒரு வின்னிங் கூட்டணியாக போயிட்டு இருக்கு. நீங்க ஓகே, இந்த கூட்டணி வின் பண்ற கூட்டணியாக இருந்தால் வருவாங்க. ஓகே, விஜய் வந்து அட்டகாசமா நான் சொன்னேன் இல்லையா, நீங்க அந்த கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து கடுமையாக வேலை செஞ்சுட்டாருங்க. நீங்க இப்போ ஒரு போராட்டம் வச்சிருக்காருல, இந்த மாதிரி விஜய் ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிட்டே இருக்காருப்பா, கடுமையாக களத்தில் வந்து நிற்கிறாருப்பா, எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்குறாருப்பா. அவர் வந்து தேவைப்பட்ட அந்த இடத்துக்கே, பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போறாரு. முழு நேரம் அட்லீஸ்ட் மே மாசத்துல சொல்றேன், ரொம்ப இல்லை, மே மாசத்துல இருந்து இந்த ஜூலை வரைக்கும் அவர் எல்லாத்துக்கும் போறாருப்பா. சுற்றுப்பயணம் நிச்சயமா போறாரு. நீங்க வந்து கிராமம் தோறும் போறாரு. நீங்க செக்டாரா விவசாயிகளை பார்க்க போறாரு, மீனவர்களை பார்க்க போறாரு, மாணவர்களை பார்க்க போறாரு. இப்படி நீங்க இருந்துச்சுன்னா நிச்சயமா யோசிப்பாங்க எந்த கட்சியுமே பரவாயில்ல, நம்ம வந்து இந்த வாட்டி விஜய் தான் நல்ல பிரதானமாக. ஏன்னா எல்லா கட்சியும் சர்வே வச்சிருக்காங்க, எல்லா டீம்ஸ் வச்சிருக்காங்க. எப்படியா விஜய்க்கான வாக்கு வங்கி ஏறுதா? ஆமா சார் உயருது. அப்ப நம்ம அங்கே பேசி பார்க்கலாமா? கம்யூனிஸ்ட் நீங்க சண்முகமே பேட்டி கொடுக்குறாரு, விஜய் வில் பி த கேம் சேஞ்சர். நீங்க ஒருவேளை விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாருன்னா அந்த கூட்டணி ஜெயிச்சிருங்கிற அளவுக்கு அவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்குன்னா, அப்ப விஜய் அவர்கள் தனிச்சே கூட இவ்வளவு வாக்குகள் வாங்குவாருன்னு ஒரு நம்பிக்கை, கூடுதல் நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்திருப்பாங்க. அதுக்கான வேலைகளை நீங்க செய்யாம கூட்டணிக்கு வாங்கினா அவங்க என்ன கேட்பாங்க? உங்களோட வாக்கு வங்கி என்னன்னு கேட்பாங்கல்ல. நீங்க ஒரு ப்ரூவ்டு வாக்கு வங்கி இருக்கு, பிரச்சனை இல்லை, நான் 2024 நின்றுருந்தேன், இல்ல இதுக்கு முன்னாடி தேர்தலில் நின்றுருந்தேன், பிரச்சனை இல்லைன்னா ஓகே. நீங்க அன்ப்ரூவன் ஓட்டுன்னு இருக்கும், அவங்க ஒரு செக்டர் சொல்லும், நான் அதை ஏத்துக்கல, அன்ப்ரூவன் சொல்லும் பொழுது அப்போ உங்களை நோக்கி வருவதற்கான வேலைகளை நீங்கள் நல்லா செஞ்சிருக்கோம் நம்ம. ஓகே, விஜய் தான் இன்னைக்கு பிரைமரி ஃபோர்ஸா இருக்க போறாரு அப்படின்னு டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. அந்த வேலைகளே நடக்கலன்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய சர்வேக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதே மாதிரி நம்மளுமே சர்வே எடுக்கிறோம். கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பாக எடுக்கிறோம். அதில் எல்லாருமே முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட எல்லா சர்வேஸ்லையுமே நம்ம வந்து ஒரு 10 தொகுதிகள் மேலே எடுத்துட்டோம். அதில் வந்து 3வது இடத்துல விஜய் தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 20 விழுக்காடுக்கு மேலே விஜய் முதல்வராக இருந்தால் எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விஜய் வந்து அந்த தொகுதியில் நின்னா அவர் ஜெயிப்பாரு. ஆனால் அவர் போடக்கூடிய கேண்டிடேட்டுக்கு அந்த ஓட்டுகள் விழுமா?
அப்படிங்கிறது நம்ம கேள்வியா இருக்கு. இன்னொன்னு அந்த கட்சியில இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ், விஜய் வந்து ஒரு முகமா இருக்காரு, ஆனா புஷி ஆனந்த் மேலேயோ இல்ல ஜான் ஆரோக்கியசாமி மேலேயோ நிறைய அரசியல் விமர்சகர்கள் நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க. நீங்க அவங்க கூடவே பயணிச்சிருக்கீங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் விஜயின் கட்சிக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, இந்த கட்சி உண்மையிலே சொல்றேன், இது ஜான் ஆரோக்கியசாமியோட கட்சி, இது விஜய் கட்சியே அல்ல. இது எல்லாமே டிசைட் பண்ற ஜான் ஆரோக்கியசாமி தான். விஜய் எங்க நடக்கணும், எங்க பேசணும், எங்க உட்காரணும், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல புஷி ஆனந்த் இருப்பார். சார் இதான் சார் நீங்க அசைன்மெண்ட், இதை நம்ம பண்ணிட்டா போதும் அப்படிங்கிறதா. இவங்க 2 பேரும் தான் இந்த கட்சியோட பிரதான முகங்கள். இல்ல அவங்களோட அல்டிமேட் கோல் விஜய் முதல்வராக்கணும் அப்படிதான் இருக்கா, இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? அதாங்க, அதற்கு உண்டான செயல்பாடுகள் இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஜான் வந்து சபார்டினேட் கிடையாது, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் வராருன்னா நீங்க அவருடைய பிசினஸ் வைஸாவே யோசிச்சு பாருங்களேன். நான் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டேன்னா அடுத்து ஆந்திராவில் கூப்பிடுவாங்க, பஞ்சாப்ல கூப்பிடுவாங்க, கர்நாடகா கூப்பிடுறப்பா ஒரு புதுசா அந்த பிளேயரை ஒரு சிஎம் ஆகியிருக்காருப்பா, அடுத்து ஒரு 300 கோடி 400 கோடி கொடுத்து கூப்பிடுங்கப்பா தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த பிசினஸ்க்காவது ஒரு உண்மையா உழைச்சிருக்கணும்ல. அந்த உழைப்பே அவர்கிட்ட இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க கேட்டீங்களே ஒரு கேள்வி, விஜய் அந்த தொகுதியில் தான் ஜெயிப்பார், மற்றவர்கள் எப்படி ஜெயிப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதற்கு பிரதானமான முகங்கள் வந்தார்கள். நீங்க எல்லா கட்சியிலேருந்து வந்தாங்க. நீங்க நேம் எனி பார்ட்டி, நீங்க இப்போ அவங்க எதிர்பார்க்கிற காங்கிரஸ்ல முக்கியமான லீடர்ஸ் வந்தாங்க, ஏடிஎம்கேல லீடர்ஸ் வந்தாங்க, டிஎம்கேல மினிஸ்டர்ஸா இருந்தவங்க வந்தாங்க, சிட்டிங்ல இருக்கிறவங்க கூட வர ரெடியா இருந்தாங்க. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாங்க. எம்டிஎம்கே மதிமுக இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனைக்கு முன்னாடி இருந்தே பாதி பேர் வரதுக்கு ரெடியா இருந்தாங்க. நாம் தமிழர்ல இன்னைக்கு வரைக்கும் ரெடியா இருக்காங்க. வேண்டாம்னு சொன்னது யாரு? ஜான் ஆரோக்கியசாமி தான். ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஷி ஆனந்துக்கும் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கு. யார் ஒருத்தர் கொஞ்சம் அறிவோட உள்ள வந்தாரும் நம்மளை காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா 2 பேருக்கும் அவ்வளவு அறிவு இல்லை. அதுதான் உண்மையான காரணம். ஜான் ஆரோக்கியசாமி வந்து பயங்கரமான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவருக்கு வந்து நிறைய ஜியாகிரபி தெரியும், நிறைய வந்து சோஷியல் இன்ஜினியரிங் தெரியும், நிறைய பிரச்சனை சமூக ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் தெரியும்னா எதுவுமே தெரியாது. அவர் இன்னைக்குமே ஒரு அறிக்கைகளை கொடுத்து வாங்குறது யார்ட்டையாப்பா, இந்த அறிக்கை யார்கிட்ட கொடுத்து வாங்கலாம், ஓகே இதுக்கு இந்த டீம் இவங்க வந்து என்விரான்மெண்டலிஸ்ட்டை ஒர்க் பண்ணிட்டு அவங்கள கொடுத்து வாங்கலாம், மீனவர் பிரச்சனை ஒர்க் பண்ணுற மாதிரி வாங்கலாம்னு ஒவ்வொரு அறிக்கையுமே காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காரு. அவர் காசு கொடுத்தாலும் காசு ஏமாத்திய சில நேரங்கள் அந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. அது அப்படிதான் பண்றாரு. அவருக்கு எந்த ஒரு விஷயம் குறித்தும் எந்த நிலைப்பாடுமே கிடையாது. கொள்கை புத்தகம் அவுட் சோர்ஸ் பண்ணி எழுதி வாங்குறாங்க. ஒரு கட்சியில பாருங்க, ஒரு கட்சியோடைய கொள்கை புத்தகத்தை அவுட் சோர்ஸ் பண்ணி, அப்ப நீங்க எல்லாம் 2-3 பேர் சேர்ந்து எழுதி கொடுங்க. அந்த கட்சியோட தலைவருக்கு கொள்கை புத்தகத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது, கட்சியோட பொதுச் செயலாளருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, பொருளாளருக்கு என்னன்னு தெரியாது, தலைமையினுடைய செயலாளருக்கு என்னன்னு தெரியாது. அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாம கொள்கை பிரகடன மாநாடு நீங்க டிக்ளேர் பண்றீங்க. அது எப்படி அந்த கட்சி இருக்கும்? நீங்க இன்னைக்கு திமுக இருக்குன்னா திமுக கொள்கை யார் எழுதியிருப்பாங்க, அதிமுக கொள்கை யார் எழுதியிருப்பாங்க? நீங்க எம்ஜிஆருக்கே தெரியாம கொள்கை எழுத முடியுமா, கலைஞருக்கே தெரியாம கொள்கை எழுத முடியுமா, இல்ல சீமானவர்களுக்கே தெரியாம கொள்கை எழுத முடியுமா? ஆனால் விஜய்க்கே தெரியாம கொள்கை எழுதுறாங்க. எந்த டைரக்ஷன்ல போறோம், யார் கொள்கை தலைவர்களாக ஏன் ஏற்கிறோம், அதுக்கான காரணம் என்ன, ஏன் கொள்கை எதிரின்னு சொல்றோம், ஏன் அரசியல் எதிரின்னு சொல்றோம் அப்படிங்கிறது அது ஒண்ணு. இன்னொன்று, இப்ப இந்த மாதிரியான பிரதான முகங்கள்லாம் வந்திருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன சொல்லுவீங்க, விஜய் கட்சியில ஓகே இவர் எக்ஸ் இருக்காரு, ஒய் இருக்காரு, இவரெல்லாம் ஏற்கனவே ப்ரூவ்டுங்க, அவர் எம்பியா இருந்தார், எம்எல்ஏ இருந்தார், நல்ல ஒரு ஓட் பேங்க் இருக்கக்கூடியவர், அவரே கூட நல்ல அடுத்தடுத்து ஜெயிக்கக்கூடிய நபர்கள் நீங்க ஒரு 10 பேர் லிஸ்ட் பண்ணீங்கன்னா இவங்களாம் ஜெயிக்கக்கூடிய நபர்கள். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க, அந்த முகங்களே இல்லாம காலி பண்ணிட்டீங்க. எல்லா இடத்துக்கும் விஜய்க்கு தான் ஓட்டு. எப்படி எம்ஜிஆர் வந்தாரோ இல்ல, இவங்க எம்ஜிஆர் பத்தி உங்களுக்கு தெரியவே இல்லைன்னு அர்த்தம். எம்ஜிஆர் நிறைய பேர் வந்தாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களுக்கு அரசியல் தெரியும், அவருக்கு அரசியல் தெரியாது. எம்ஜிஆர் கூட வந்தவங்க எல்லாம் வந்து யாருக்குமே யாரையும் தெரியாது. அப்படியே எம்ஜிஆரோட போட்டோ வச்சுட்டே ஓட்டு கேட்டாங்க. இல்லைங்க, அன்னைக்கு சபாநாயகராக இருந்தால் ஆதிராஜராம் கூட வந்தார். மினிஸ்டரா இருந்தவங்க எவ்வளவு பேர் வந்தாங்க. கட்சி பாதி வந்துச்சு. திமுகல இருந்து வந்தவர்கள், எம்ஜிஆர் கூட வந்தவர்கள் அத்தனை பேர் வந்தார்கள், வந்து கொண்டே இருந்தார்கள். அது கடைசி வரைக்கும் வந்துட்டே இருந்தாங்க. எம்ஜிஆர் எதிர்பார்த்தார் இவருக்கு இந்த போஸ்டிங் கொடுக்கணும், நெடுஞ்சலுக்கு இந்த போஸ்டிங் கொடுக்கணும், வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வெயிட் பண்ணி எவ்வளவோ பேர் உள்ள எடுத்தார். வரலனாலும் எம்ஜிஆர் அவர்கள் நேம் குறிப்பிட்டு கூப்பிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒவ்வொருத்தருடைய பலம் என்னங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா இன்று மிக பலம் பொருந்தியவர்கள் வந்தா கூட ஜான் ஆரோக்கியசாமி சொன்னார், ஸ்பென்ட் ஃபோர்ஸ் இவங்கெல்லாம் வேண்டாம் பிரதர், இவங்களால கட்சிக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை, கட்சிக்கு உங்களால தான் எந்த பிரயோஜனம் இல்லை, நீங்க கட்சி என்ன வளர்த்துட்டீங்க இப்போ. அப்படி இருந்தா நீங்க சொல்ற இந்த சர்வே உண்மையில ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, விஜய் மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இந்த வாக்கு வங்கி இருக்கு. நீங்க சொல்றீங்களா 3வது இடத்தில் வருகிறார், நான் சொல்றேன் முதல் இடத்தில் வந்திருக்க அத்தனை வாய்ப்புகளும் இருந்துச்சு. அவருக்கு முதல் இடத்தில் விஜய் அவர்கள் வந்திருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருந்தது. அந்த வாய்ப்புகளும் கெடுத்தது யார்? விஜயா, ஜான் ஆரோக்கியசாமியோ, புஷி ஆனந்தா? யார் அந்த வாய்ப்பை கெடுத்தா? அவங்க தான் யோசிக்கணும். நீங்க தாவேக்காவை நம்பி இருக்கக்கூடிய விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இல்லைங்க, விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் நான் சொல்றது ஒண்ணுதான், மக்கள் உங்கள் மேல இன்னைக்கும் பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. அந்த மரியாதை கெடுக்காம வேலை செய்யுங்க. உங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றார். உண்மையிலே சில இளைஞர்கள் அவர் திரையில பண்ற மாதிரியான விஷயங்களை, சாகசங்களை பூமியிலையும் பண்ணுவார் நினைக்கிறாங்க. அது யாருக்குமே பாசிபிள் இல்லை. அது அந்த ரியாலிட்டிக்கு முதல்ல வரணும். ஆனா அதற்கான முயற்சிகளை செய்யணும்.
ஒரு கட்சி வந்து தோற்றியதற்கான முக்கியமான காரணம் நான் என்னோட செயல் திட்டங்களை வச்சு மக்களுக்கு நல்லது செய்ய வரேன், எனக்கு வந்து ஆட்சி கடையில் அமர வைங்கன்னு சொல்லணுமே தவிர என்னுடைய நோக்கம் என்பது திமுகவை வீழ்த்துவது, என்னுடைய நோக்கம் என்பது பாஜகவை வீழ்த்துவது, என் ப்ரையாரிட்டி அது மட்டும்தான். நான் மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லவே மாட்டேன். இப்போ போராட்டம் நடந்துச்சு, லாக்அப் டெத்துக்காக நீங்க நல்லா பேசுனீங்க, நீங்க திமுக அடிச்சீங்க, ஓகே. நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய ஆட்சி அமைந்தால் இந்த லாக்அப் டெத் நடக்காமல் இருப்பதற்கு நீங்க முன்வைக்க போகின்ற விஷயங்கள் என்ன? கேள்வி இருக்குல்ல. விஜய் என்னங்க பண்ணுவாரு? நார்மலாக ஒரு வாழ்க்கையா பால, ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். விஜய் அதை எதிர்த்துட்டாரு. அஜித்குமாருக்காக ஒட்டுமொத்த சிவில் சொசைட்டியுமே நிற்கிதீங்க, எல்லா மக்களுமே அது புரிஞ்சுக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. விஜய் என்ன செய்வார்? அந்த கேள்விக்கான பதிலை விஜய் சொல்ல வேண்டும். இது ஒரு சிம்பிளான இஷ்யூ. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இப்போ இளைஞர் பற்றாளர் நிறைய இருக்கா, அந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன முன்வைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து உயர்கல்வியில் அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குங்க. இந்த மாணவர் யார் வந்து இவருடைய ஓட் பேங்கா, கோர் ஓட் பேங்கா இருக்காங்களோ அவர்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. உயர்கல்வித்துறையில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு, பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. காலேஜுக்கு சும்மா போயிட்டு வரான் பையன், அவனோட ஃபியூச்சர் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அவன் வேலை கிடைக்குமான்னு தெரியல. இதெல்லாம் பேசணும்ல. ஏன் வேலை வாய்ப்புகளை வந்து திமுக மேனிஃபெஸ்டோல சொன்ன மாதிரி ஏன் உருவாக்கலன்னு கேள்வி எழுப்பணும்ல. நீங்க 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் சொன்னீங்க, எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிறீர்கள், வெள்ளை அறிக்கை கொடுங்க முதலமைச்சர் கேட்டீங்கன்னா உங்களோட கோர் ஓட் பேங்க் யோசிப்பான், என் தலைவன் கரெக்டான கேள்வி கேட்கறாயா அப்படின்னு யோசிப்பான். நீங்க அதை பத்தினா எனக்கு தெரியும், எனக்கே அக்கறை இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து அந்த ஓட் பேங்க் வந்து மாறும்? அந்த திரைக்கவர்ச்சி மட்டும் வச்சுக்கிட்டே அது முடிஞ்சிருமானா முடியும், ஒரு அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் வரும். ஆனா அது சஸ்டெயின் பண்ணி நிற்குமா, இல்லை அது வந்து ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு இன்னும் நிறைய செயல்பாடுகளை செய்யணும். வெறும் 8 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்பொழுதே பல பேர் என்கிட்ட 2 வருஷம் எப்படிங்க 10ன்னு கேட்டாங்க. இந்த 2 வருஷத்துல 1 வருஷத்தை நீங்கள் காலி பண்ணிட்டீங்க, அட்லீஸ்ட் 8 மாதத்துலையாவது வேலை செய்யுங்க தான் நான் சொல்கிறேன். ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் பற்றியும் தாவேகா பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த தமிழக அரசு எதிர்க்கட்சிகள் வேலையே செய்ய வேண்டாம், ஆனால் அவங்களுக்கு ஓட்டு விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை இந்த ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருக்கட்டும், இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல் விமர்சகராக? இல்லைங்க, நிறைய ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதை சரியாக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். நமக்கு பிரச்சனை கேட்டிங்கன்னா இவங்க வந்து இந்த கூட்டணி கணக்குகள் ரொம்ப இன்டாக்டாக இருக்குது. இந்த கூட்டணிலாம் உடையறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. விசிகாவோ இல்லை காங்கிரஸோ இல்லை மற்றவர்களோ பேரம் பேசுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். நான் வந்து விஜய்கிட்ட போகிறேன் பாருங்கன்னு சொல்லி அதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர இந்த கூட்டணி அப்படிதான் இன்டாக்டாக இருக்குது அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கு. ஸோ எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு அந்த கூட்டணிங்கிறது இன்னைக்கு பாஜக அதிமுக மட்டும்தான் இருக்காங்க. அந்த கூட்டணி யாரெல்லாம் வரப்போறாங்கன்னு தெரியல. அதுல அவங்க பல நேரங்களில் பாஜகவுடைய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுலே பல நேரங்கள் போயிட்டு இருக்கு. இவங்க வந்து பேச வேண்டிய விஷயங்கள் இப்போ நீங்க சொல்ற மாதிரி மேனிஃபெஸ்டோட இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இவ்வளவு இருக்கு, திமுக என்ன செய்யுது அப்படின்னு நிறைய பேசும்போது தான் அது வந்து அந்த போட்டி வந்து எவ்வளவு தீவிரமாக மாறுது அப்படிங்கிற பக்கம். இந்த பக்கம் ஸ்டாலினும் போறார், களத்துக்கு போறார், உதயநிதி ஸ்டாலின் களத்திற்கு போறாரு, போட்டி கடுமையாக இருக்கும். எகைன் இந்த அதிமுக பாஜக கூட்டணியில எவ்வளவு பேர் இன்னும் சேர போறாங்க, அது ஒரு அரித்மெட்டிக்கா வலிமையான கூட்டணியாக மாறப்போகிறதா என்பதெல்லாம் பொறுத்து தான் இந்த களம் எப்படி இருக்குன்னு தீர்மானிக்க முடியும். ஓகே சார், எங்களோடு இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சனி அப்படின்றது நீச்சமாகிறது தான் நம்ம ரொம்ப நல்லது. இப்போ இந்த ராகுதசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, தட்டால் போட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கல்யாணமே நடக்காது, கிட்ட வரும், இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி போய்கிட்டு இருக்கும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது. ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க. ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே, இத்தனை பேர் கூடிட்டாங்களே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.